ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மை அப்சஷனரோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். போன பாட்டில் நான் எதோட முடிச்சிருந்தேன்னா, பல்லவி ஒய்யனை பிரின்சிபல் ஆஃபீஸ் கூப்பிட்டு போயிருப்பா. பட் பிரின்சிபல் தயாங்கும் ஜங்குக்கும் சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாரு. அண்ட் இவங்க 2 பேரும் அவங்க வழியிலேருந்து தள்ளி இருக்கவும் சொல்லியிருப்பாரு. பல்லவி அங்கேருந்து டிசப்பாயிண்ட்டாக வெளியே வந்திருப்பா. அண்ட் இந்த சைடு பார்த்தா தயாங்கன் ஜங்கு குடிச்சிட்டு பல்லவி அண்ட் ஒய்யனோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஜங்குக்கு அப்படியே பால்கனி வழியாக ஒய்யனோட ரூமுக்கும் போயிருப்பான். பட் அவளை எழுப்ப ட்ரை பண்ணிவிட்டு அது முடியாமலே அவன் அங்கேருந்து கிளம்பி வந்திருப்பான். நான் இதோட தானே முடிச்சிருந்தேன். சரிடா, நம்ம அப்படியே இதுலேருந்தே கன்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளீஸ் வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரியாடா? சரிடா, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்களும் பல்லவியும் எப்பவும் போல் காலேஜ் போகிறீங்க. அண்ட் பல்லவி அவங்க 2 பேரும் திரும்ப பார்த்துடவே கூடாதுன்ற மாதிரி தான் ஹோப் பண்ணிட்டே போகிறா. கரெக்டாக கிளாஸ் ரூம்குள்ளே போகிறீங்க. பட் பார்த்தா தயங்கும் ஜங்குக்கு அங்கே ஆல்ரெடி இருக்காங்க. வந்துட்டானுங்களா இவனுங்களா? பல்லவி அமைதியாக இரு பல்லவி, அவங்களை கண்டுக்காத, விடு. அதை நான் தான் என் உங்ககிட்ட சொல்லணும். சரி பல்லவி, வா போகலாம். நீங்களும் பல்லவியும் அப்படியே தயாங்கன் ஜங்குக்கு கண்டுக்காத மாதிரியே போய் உங்கள் பிளேஸில் உட்காறீங்க. ஜங்குக்கும் தயாங்கும் உங்களையும் பல்லவியும் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மக்காக ஸ்மைல் பண்ணுறான். வந்துட்டியா? வாடி வா, இனிமே தானே இருக்கு. நீங்கள் அப்படியே ஜங்குக் பக்கத்தில் இருக்கிற உங்கள் சீட்டில் உட்காறீங்க. ஏய் ஏய் உன்னை தாண்டி. நீங்கள் ஜங்குக்கு திரும்பி பார்க்குறீங்க. ஆ என்னையா? என்ன வேணும்? ஏன் என்ன கேட்டாலும் கொடுக்க போறியா என்ன? இல்லைல்ல, அப்புறம் ஏண்டி எல்லாரும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்குறீங்க? நீங்கள் அப்படியே இரிட்டேட்டாக ஜங்குக்க பார்க்குறீங்க. நீங்கள் தானே என்னை கூப்பிட்டீங்க, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நான் தான் நேற்றே சொல்லிட்டேன்ல, இனிமேல் நானும் என் அக்காவும் உங்கள் வழியில் வரமாட்டோன்னு. சேச்சே, அது எப்படி நீ முடிவு பண்ணலாம்? அதை நான் தானே முடிவு பண்ணும். நீங்கள் அப்படியே ஜங்குக்க கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. தயாங்கும் ஜங்குக்க தான் பார்க்குறான். ஏய் ஜங்கு, என்னடா பண்ணுற? சும்மா இரு மச்சான், நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, அமைதியாரு. பல்லவி அப்போ தான் திரும்பி இந்த சைடு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறா. ஒய்யன், என்ன பண்ணுற ஒய்யன்? பல்லவி, அவன் கூப்பிட்டா நீ ஏன் அவன்கிட்ட பேசுகிற? அமைதியாக இரு ஒய்யன். ஏய், நீ யார் அவளை தடுக்க? ஹலோ, என்ன பேசுகிறீங்க? அவன் என் அக்கா. அதுக்கு உனக்குன்னு தனி லைஃப் தானே இருக்குது. உன் லைஃப் அவள் லைஃப் இல்லையே. உனக்கு என்ன இஷ்டமோ அதை நீ பண்ணுறி, நீ எதுக்கு அவள்கிட்ட கேட்குற? எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஐம் சாரி, நான் உங்ககிட்ட தேவையில்லாமல் அப்படி நடந்துக்கிட்டது தப்பு தான். நீங்கள் யாருன்னு தெரியாமல் நான் அப்படி நடந்துக்கிட்டேன், விட்டுருங்க போதும். ஜங்குக்கு அப்படியே நக்கலாக ஸ்மைல் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே திரும்பி உக்காந்துக்கிறீங்க. அப்போ கரெக்டாக ப்ரொஃபஸரும் இல்லை வராரு. ஜங்குக்கு ஏதோ பேச வரான். பட் அதுக்குள்ளே ப்ரொஃபஸர் வந்தோடனே அவனும் சைலண்ட் ஆகிடுறான். டேய் தயாங்கு, என்னடா இந்த சொட்டை அதுக்குள்ளே வந்துட்டான்? டேய் ஜங்கு, அமைதியாடுறா, ஏன்டா இப்படி பண்ணுற? ப்ரொஃபஸர் அப்படியே கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் ஜங்குக்கு அடங்குற மாதிரியே தெரில. அவன் உங்களை திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்கான். அது உங்களுக்கும் ஃபீல் ஆகுது. ஏய் ஏய் ஜானு, ஏய் இங்கே பாரு. ஹலோ, உங்களுக்கு என்ன வேணும்? கிளாஸில் ப்ரொஃபஸர் இருக்காரு, ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஏ ஜானு, என் பேர் ஜானு இல்லை. நான் தான் சொன்னேன்ல, இனிமே எனக்கு நீ ஜானு தானே. ஐயோ, தயவு செஞ்சு அமைதியாக இருங்களேன், ப்ரொஃபஸர் இங்கே தான் பார்க்குறாரு. ப்ரொஃபஸர் அப்படியே உங்களை கையை நீட்டி எழுந்துக்க சொல்கிறாரு. பூச்சி பூச்சி, நான் அப்போவே சொன்னேன். பல்லவி அப்படியே உங்களை மறைச்சிட்டே பார்க்குறா. நான் எதுவும் பண்ணல பல்லவி, அவன் தான். ஒய்யன், எழுந்து நில்லு. நீங்கள் அப்படியே எழுந்து நிற்கிறீங்க. ப்ரொஃபஸர் அப்படியே ஜங்குக்கையும் கை காட்டுறாரு. பட் ஜங்குக்கு அவன் பாட்டுக்கு கண்டுக்காமல் உட்காந்துட்ருக்கான். தயாங்க அப்படியே ஜங்குக்கோட சேர் எட்டி உதைக்கிறான். டேய் எழுந்து தொலைடா, டேய் எழுந்துரு மச்சான். ஏ வாடா. டேய் ஜங்கு, எழுந்துடுறா. ஜங்குக்கும் அப்படியே சலிச்சிட்டு எழுந்து நிற்கிறான். அந்த ப்ரொஃபஸர் அப்படியே உங்கள் 2 பேரையும் பார்த்து முறைக்கிறாங்க. 2 பேராலையும் கிளாஸை கவனிக்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குண்ணா,
கிளாஸை கட் அடிச்சுட்டு வெளியே போக வேண்டியதானே? உங்களுக்கு லவ் பண்ண கிளாஸ் தான் கிடச்சிதா? அந்த லவ்ன்ற வார்த்தையை கேட்டோனையும் ஜங்குக்கோட ஃபேஸே மாறுது. அவன் அப்படியே ப்ரொஃபஸரை முறைச்சி பார்த்துட்ருக்கான். ஏய், நான் லவ் பண்ணுறேன், நீ பாத்தியா? நீங்கள் அப்படியே ஷாக்காக திரும்பி ஜங்குக்கு பார்க்குறீங்க. என்ன பண்ணுறீங்க? அமைதியாக இருங்க. ஐயோ, தயவு செஞ்சு அமைதியாக இருங்க. நீ அமைதியாக இருறி. உன்னதான் நாங்கள் லவ் பண்ணுறோம், நீ பாத்தியா? ப்ரொஃபஸர் அப்படியே ஒரு மாதிரி மறைச்சிட்டே உங்க 2 பேரையும் பார்க்குறாரு. போச்சு போச்சு போச்சு. ஐயோ குடிக்காரா, கொஞ்ச நேரம் அமைதியாயிரையா, உன்னால நானும் வெளியே போகிறேன். ஜங்கு கேட்குற மாதிரியே தெரியல, அவர் அப்படியே மறைச்சிட்டே இருக்காரு. தயாங் இந்த சைட்லேருந்து, டேய் ஜங்கு அமைதியாடுறா. டேய் நீ சும்மாறா, உன்னால தான் நான் ஏஞ்சே நின்னேன். இப்போ அந்த நாயை பாரு, லவ் கிவ்னு பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் எனக்கு தேவையாடா? 2 பேரும் கிளாஸை விட்டு வெளியே போங்க. நீங்கள் அப்படியே டிஸ்பிலீவாக ப்ரொஃபஸரை பார்க்குறீங்க. சார் நான் நான் எதுவும் பண்ணவே இல்லை சார். ஏய் வாடி, வெளியே போகலாம். நீ எதுக்கு கெஞ்சிட்ருக்க? ஜங்குக்கு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே கூப்பிட்டு போகிறாரு. பல்லவிக்கு செம்ம காண்டாகுது. அவளே எந்திரிக்கிறா. பட் தயாங் அதுக்குள்ள, ஏய் நீ எங்கே எழுந்துக்கிற? உட்காரு. நீ சொல்கிறது நான் ஏன் கேட்கணும்? நீ எனக்காக கேட்க வேணாமா தாயே, உன் தங்கச்சிக்காக கேளு. உட்காரு, இந்த அவர் முடிச்சுட்டு அப்புறமா போய் பார்க்கலாம். பல்லவி எப்படியே தயங்கே மறைச்சு பார்க்குறா. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், உட்காரு. பல்லவியும் வேறு வழி இல்லாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறா. கிளாஸும் அப்படியே கண்டினியூ ஆகுது. இங்கே ஜங்குக்கு அப்படியே உங்களை கூப்பிட்டு வெளியே வரான். குடிக்காரா, கையை விடு, முதல்ல என் கையை விடுறா, கையை விடு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட கையை தட்டி விட்டு உங்கள் கையை தேய்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை வாலில் தள்ளி பின் பண்ணுறான். ஏய் என்ன பண்ணுற, என்ன பண்ணுற? ஏய் என்னை என்னடி கூப்பிட்ட? என்ன? ஏய் என்னை என்னடி கூப்பிட்ட? அது அது உனக்கு என்னை பார்த்தா குடிகார மாதிரி தெரிதா? சொல்றி. ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்ட வராரு. நீங்கள் அப்படியே உங்கள் ஃபேஸை திருப்பிக்கிறீங்க. என்ன பண்ணுற? தள்ளிப்போ. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? முதல்ல என்னை விட்டு தள்ளிப்போ. ஏய் என்னை பாருறி, என்னை பாரு. ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஃபேஸை திருப்பி அவரை பார்க்க வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணை டைட்டாக மூடிக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஃபேஸையே பார்க்குறாரு. ஏய் கண்ணு தரடி. ஏய் ஜானு கண்ணு தர. நான் எவ்வளோ வாட்டி சொல்கிறது, என் பேர் ஜானு இல்லை, என் பேர் வையன். ஏய் கண்ணை தர, கண்ணை திறந்து என்னை பாரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜங்குக்கு உங்கள் ஃபேஸ் கிட்ட இருக்காரு. என்ன பண்ணுற? நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லை. நான் உன்கிட்ட நானாக வந்து பேசினதுனால நீ என்னை அப்படி நினைக்காத. என் அக்காவுக்கு மட்டும் தெரிஞ்சுது. ஜங்குக்கு நீங்கள் உங்கள் அக்கா பேரை சொன்னோனையும் அவனோட ஃபேஸில் இந்த ஸ்மைல் அப்படியே ஃபேட் ஆகுது. அவன் அப்படியே கோல்ட் ஐஸோட உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டே அவனை பார்க்குறீங்க. ஏய் இப்போ நம்ம 2 பேர் தானே பேசிகிட்டு இருக்கோம், அவளை எதுக்குடி இழுக்கிற? சொல்லு, அவளை எதுக்கு இழுக்கிற? இங்கே பாரு, நீ நீ முதல்ல என்னை விட்டு தள்ளிப்போ, தள்ளி நில்லு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு அவனோட செஸ்ட்டில் கையை வச்சு தள்ளுறீங்க. ஜங்குக்கும் அப்படியே 2 ஸ்டெப் பின்னாடி போகிறான். போதுமா, தள்ளிட்டேன். நீ சொன்னியே அதே தான். நானும் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி பையன் இல்லை. ஏன் பப்பு குடி பொண்ணுங்கன்னு சுற்றினா எல்லா பொண்ணுங்கக்கிட்டேயும் அப்படி தான் நடந்துக்கணுமா? சொல்லு, ஏன் பசங்க மாற மாட்டாங்களா? நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ்டாக ஜங்குக்க பார்க்குறீங்க. இங்கே பார், நானும் மாறணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்னது? சரி, நானும் எல்லாத்தையும் மறந்துடுறேன். உங்கள் அக்கா என் ஃப்ரெண்டை அடித்ததையும் மன்னிச்சிடுறேன், சரியா? இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்ல? மன்னிக்கிறியா? ஆனால் எப்படி இவ்வளோ சீக்கிரம்? உனக்காக தான். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக ஜங்குக்கே பார்க்குறீங்க. என்னது?
எனக்காகவா? ஜங்குக்கு அப்படியே திரும்ப உங்ககிட்ட வரான். ஆமாம், உனக்காக தான். நீங்கள் உங்கள் ஃபேஸை வேறு சைடு திரும்ப திருப்பிக்கிறீங்க. ஏய், என்ன பண்ணுற? நீ நீ முதல்ல தள்ளி போ, பின்னாடி போ. இப்படி என் கிட்ட வர்றது நிறுத்து. இப்போ என்ன, நான் தள்ளி போகணும் அதானே? சரி. சங்குக்கு அப்படியே தள்ளி வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. நான் தள்ளி வந்துட்டேன், எனக்கு பசிக்குது, கேண்டீன் போகலாமா? ஆ, என்னது? திரும்ப திரும்ப சொல்லுமா, எனக்கு பசிக்குது. உனக்கு பசிச்சா நீ கேண்டீன் போ, நான் எதுக்கு வரணும்? ஏய், என் கூட சேர்ந்து நீயும் தானே வெளியே வந்த, அதான் வா, நான் சாப்பிட போகிறேன். உனக்கு பசிச்சாலும் பசிக்கலைனாலும் எனக்கு கம்பெனி கொடு. நான் 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 வரல. நீ வர. நான் வரலன்னு சொன்னேன். இப்போ தான் எதுவும் மன்னிச்சிட்டேன் மாறிட்டேன்லாம் பேசினேன். அதான் நான் மன்னிச்சிட்டேன் மாறிட்டேன், அதான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க கூப்பிடுறேன். வா, கேண்டீன் போகலாம். நான் 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 சொன்னது தான். நான் வரல. ஜங்குக்கு அப்படியே அவன் பொறுமையவே இழந்துடுறான். அவன் அப்படியே உன் கையை டைட்டாக பிடிக்கிறான். என்ன பண்ணுற? என் கையை விட, என் கையை விட. ஏய், அமைதியாக என் கூட வா. உனக்கெல்லாம் பொறுமையாக சொன்னால் புரியாதுல்ல. எனக்குள்ளே இருக்கிற மிருகத்தை ஏண்டி இப்படி எழுப்பிட்டே இருக்க? வா போகலாம். ஜங்குக்கு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு உங்களை கேண்டீன் கூப்பிட்டு போகிறான். நீங்கள் உங்கள் கையை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே தான் வந்துட்டுருக்கீங்க. ஏய், இப்படி அடம் பிடிக்கிறத நிறுத்துறியா? எனக்கு இந்த மாதிரி அடம் பிடிக்கிற பொண்ணுங்களை பார்த்தாலே பிடிக்காது. என் கையை விடு, முதல்ல என் கையை விடு. நான் ஏன் நீ சொல்கிறதெல்லாம் செய்யணும்? என் கையை விடு. குடிக்காரான், என் கையை விடுறா. ஏய், எனக்கு எவ்வளோ வாட்டி சொல்கிறது என்னை அப்படி கூப்பிடாதன்னு? குடிக்காரன்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிட சொல்கிற? ஏய் ஜானு, நான் பல தடவை சொல்லிட்டேன், என் பேர் ஜங்கு, என்னை அப்படி கூப்பிடு. ஏன், நான் கூட தான் சொன்னேன் என் பேர் ஒய்யன்னு. நீ அப்படி கூப்பிடுறியா? இல்லைல்ல, நானும் அப்படி கூப்பிட முடியாது. சரி, அப்போ உன் இஷ்டம், நீ உன்னை எப்படியோ கூப்பிடு. ஆனால் நான் சொல்கிறத நீ செஞ்சு தான் ஆகணும். ஜங்குக்கு அப்படியே உங்களை இழுத்துட்டு கேண்டீன் கூப்பிட்டு போகிறாரு. உங்களை கேண்டீன் கூப்பிட்டு போய் ஒரு டேபிளில் உட்கார வைக்கிறாரு. சரி சொல்லு, எனக்கு என்ன வேணும், என்ன சாப்பிட்ற? எனக்கு எதுவும் வேணாம், என்னை ஃபஸ்ட்டு போக விடு. ஏய், உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். வேணும்னா வாங்கி சாப்பிடு, வாங்கி தரேன். வேண்டாண்ணா, நான் சாப்பிட்றேன், அமைதியாக உட்காரு. உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரில, நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துக்கிறீங்க. அது அப்படி சைலண்ட்டா அமைதியாக உட்காரு. ஜங்குக்கு அப்படியே அவனுக்கு வேணுங்கிறதுலாம் ஆர்டர் பண்ணுறான். எனக்கு ஒரு சாண்ட்விச் ப்ளஸ் ஒரு பனானா மில்க். அவங்களுக்கு எதுவும் வேணாம், எனக்கு மட்டும் கொண்டு வாங்க. ஜங்குக்கு அப்படியே ஆர்டர் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஜங்குக்கை பார்த்துட்ருக்கீங்க. என்ன, எதுக்கு என்ன இப்படி பார்க்குற? என்ன கேட்கணுமோ கேளு, பதில் சொல்கிறேன். நீ நேற்று நடந்தது நிஜமாக மறந்துட்டியா? நிஜமாக எங்களை மன்னிச்சிட்டியா? அதுதான் உன் பிரச்சனையா? நான் தான் சொல்கிறேனே, நான் மன்னிச்சிட்டேன், மறந்துட்டேன், அவ்வளோதான். அதை அப்படியே விட்டுரு, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம். நிஜமாக தான் சொல்கிறியா? அப்போது என் அக்காவை நீ எதுவும் பண்ண மாட்டியா? இல்லை, நான் எதுவும் பண்ண மாட்டேன். உன் அக்காவை நான் என்ன பண்ண போகிறேன்? பட் உங்களுக்குள்ள அந்த டவுட் இன்னும் போகவே இல்லை. ஸோ நீங்கள் இன்னும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஜங்குக்கியே தான் பார்க்குறீங்க. நான் தான் இவ்வளோ சொல்கிறேன்ல, இதுக்கப்புறமும் நான் என்ன பண்ண முடியும்? இப்போ என்ன உனக்கு, நான் ப்ரூவ் பண்ணுமா? ஆனால் இது எப்படி ப்ரூவ் பண்ணுறது? நீ நீ என்ன பண்ணி ப்ரூவ் பண்ணுவ? வேணா உன் அக்கா கிட்டேயும் பேசுவா? என் அக்கா கிட்டேயா? அவள் உன் மேலே செம்ம காண்டில் இருக்கா. செம்ம காண்டில் இருக்காளா? அதில் போனால் காண்டில் இருக்க வேண்டியதே நான் தானே, அவள் எதுக்கு காண்டில் இருக்கணும்? அது அது நீ அவகிட்ட
அவளை அவளை தனியாக கூட்டு போய் என்ன சொன்னா? அவள் அதனால தான் ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தா. அப்படி என்ன பேசுனீங்க? அது ஒன்றும் இல்லை. உன் அக்கா கிட்டேயும் நான் அதான் சொன்னேன். நான் உன்னை மன்னிச்சிடுறேன், நம்ம வேணா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி தான் கேட்டேன். ஆனால் உன் அக்கா தான் காய்ச்சி மூச்சுன்னு கத்தி தேவையில்லாமல் ஒரு சீனே க்ரியேட் பண்ணிட்டா. என் அக்கா தேவையில்லாமலாம் எதுவும் பேச மாட்டா. அவள் அந்த மாதிரி டைப் கிடையாது. எனக்கு என் அக்காவை பற்றி நல்லாவே தெரியும். நீ எதுவுமே பேசாமல் என் அக்கா ஏன் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகணும்? இல்லை, ஏதோ இருக்கு. நீ என்ன பேசுன? ஏய், நான் தான் சொல்கிறேன்ல, நான் எதுவும் பேசலைன்னு. அது எப்படி? உன் அக்கா என்ன சொன்னாலும் நம்புவ, நான் சொன்ன நம்ப மாட்டியா? நான் ஏன் உன்னை நம்பணும்? என் அக்காவை எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். அவள் என் கூட பிறந்தவ. அவள் எதுக்கு போய் சொல்லணும்? அவள் எனக்காக என்ன வேணா பண்ணுவா, எனக்கு அது தெரியும். ஸோ ஏதோ இருக்கு, தயவு செஞ்சு சொல்லு. ஜானு, நான் தான் சொல்கிறேன்ல, அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் நீ என் மேலே சந்தேகத்தோடு இருந்தனா நான் எதுவும் பண்ண முடியாது. நீ உன் அக்காவையே நம்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, அது இல்லை. ஒன்றும் தேவையில்லை. அப்போ கரெக்டாக ஜங்குக்கோட ஆர்டரையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவன் அப்படியே சைலண்ட்டாக அதை எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் ஜங்குக்கே பார்த்துட்டு உக்காந்துட்ருக்கீங்க. அப்படியே இந்த சைட் பார்த்தா இந்த அவர் அப்படியே முடியுது. ப்ரொஃபஸர் அப்படியே கிளாஸ்லேருந்து வெளியே போகிறாரு. பல்லவி கரெக்டாக உங்களை தேடி வர்றதுக்காக எழுந்துக்கிறா. தாயாங்கும் அப்படியே எழுந்துக்கிறான். இரு, நானும் உன் கூட வரேன். நீ எதுக்கு என் கூட வரணும்? எனக்கு போய்க்க தெரியும். இங்கே பாரு, உன் தங்கச்சி கூட இருக்கிறது என் ஃப்ரெண்டும் தான். நான் அவனை தேடி தான் வரேன். நான் வேறு எந்த காரணத்துக்காகவும் வரல. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ, புரியுதா? பல்லவி அப்படியே தாயாங்க பார்த்து முறைக்கிறா. இங்கே பார், நான் உங்ககிட்ட இந்த ஃப்ளர்ட் பண்ணுவேன், வலிவேன் அப்படிலாம் நினச்சேன்னா அந்த டைப் நான் கிடையாது. ஓ ஆமாம், நீ கிடையாது. அதான் பார்த்தனே பப்பில் 10 பேர் கூட எப்படி ஆடிட்டு இருந்தேன்னு. இதை விட ஒரு ப்ரூஃப் தேவையா என்ன? நான் அவனை எந்த அளவுக்கு வெறுக்கிறனோ அதே அளவுக்கு தான் உன்னையும் வெறுக்கிறேன். அது புரிஞ்சுக்கோ. தயாங்க அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். பல்லவி அப்படியே கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே வரா. தயாங்கோ அப்படியே அவள் பின்னாடியே வரான். என் பின்னாடி வராத, நீ போய் அவனை தனியாக தேடு. அவன் எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியும். அண்ட் உன்னோட தங்கச்சி கண்டிப்பாக அவன் கூட தான் இருப்பான், அதுவும் எனக்கு தெரியும். பல்லவி அப்படியே தயாங்க பார்த்து முறைக்கிறா. இங்கே பார், இந்த முறைச்சாலாம் எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ உன் தங்கச்சியை பார்க்கணுமா? என் பின்னாடி வா. உன் பின்னாடி வர்றதுக்கு வேற பொண்ணை பாரு. பல்லவி எப்படியோ ஆப்போசிட் டைரக்ஷனில் நடந்து போகிறா. இவளை சரியான அடங்கா பிடாரியா இருப்பா போல. தயங்க அப்படியே பல்லவிக்கு முன்னாடி போய் நின்று அவளோட வலியை மறைக்கிறாரு. என்ன வேணும் உனக்கு? முதல்ல எனக்கு வலியை விடு. இப்போ உனக்கு நான் ஏதாவது பிரச்சனை கொடுத்தனா? எதுக்கு இப்படி 2 பேரும் சேர்ந்து எங்களை டார்ச்சர் பண்ணுறீங்க? உங்கள் 2 பேருக்கும் வேறு வேலையே கிடையாதா? இந்த காலேஜில் வேறு பொண்ணுங்களா இல்லை? போய் அந்த பொண்ணுங்க பின்னாடி சுற்றுங்களேன். ஏய், ஓவராக பேசாத. என்ன ஓவராக பேசுகிறாங்க? இப்போ நீ தான் என் வலியை மறைச்சு நின்றுட்டுருக்க. நான் உனக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தனா? இப்போ உனக்கு உன் தங்கச்சியை பார்க்கணுமா வேணாமா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என் தங்கச்சியை தேட எனக்கு தெரியும், தள்ளிப்போ. பல்லவி அப்படி தயங்கோட செஸ்ட்டில் கை வச்சு அவனை தள்ளுறதுக்கு வரா. பட் தயங்க அதுக்குள்ளே அவளோட கையை பிடிச்சி அவளை வாலில் சாய்ச்சி அவன் முன்னாடி நிற்கிறான். என்ன பண்ணுற? தள்ளிப்போ. இப்போ நீ தள்ளி போகலை, நான் ப்ரொஃபஸரை கத்தி கூப்பிட வேண்டியது இருக்கும். ஏய், இங்கே பாரு, இந்த சும்மா திமிரு காட்டுற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத. உன் தங்கச்சியை தேடி நீ போகிற, நானும் என் ஃப்ரெண்டை தேடி போனேன். அவங்க 2 பேரும் ஒட்டுக்காக தான் இருப்பாங்கன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்புறம் என்ன தேவையில்லாத ட்ராமா க்ரியேட் பண்ணிகிட்ருக்க? பல்லவி எப்படி மறைச்சிட்டே தயங்க பார்க்குறா. இங்கே பார், நான் இப்போ கேன்டீன் போகிறேன். உனக்கு இஷ்டம் இருந்தால் என் பின்னாடி வா, இல்லைன்னா உன் இஷ்டம், எங்கேயோ போ. ஆனால் இந்த திமிரு காட்டுற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? இங்கே பண்ணு. என்னென்ன மற்ற பொண்ணுங்க மாதிரி நினச்சிட்டியா? எனக்கு தெரியும் நீ மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லைன்னு.
அதனால தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். தயங்க அப்படியே வேகமா பல்லவியோட கையை விடுறாரு. பல்லவி அப்படியே முறைச்சிட்டே தயங்க பார்க்குறா. இப்போ நான் கேண்டீன் போகிறேன், வர்றதும் வராதும் உன் இஷ்டம். தயங்க அப்படியே அதை சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்காம அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. இங்கே பல்லவி அப்படியே நின்றுட்டே இருக்கா. பட் தயாங் எதையும் கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. இவன் சொன்னதுக்காக நான் எதுக்கு அவன் பின்னாடி போகணும்? ஆனால் ஒருவேளை வயன் அவன் கூட இருந்தா? பல்லவி அப்படியே தயாங் போகிறத பார்க்குறா. அவளும் அப்படியே வேறு வழி இல்லாமல் தயாங் பின்னாடி வரா. தயாங் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே நடந்து போயிட்டுருக்காரு. பிகாஸ் அவருக்கு தெரியும் கண்டிப்பாக பல்லவி அவர் பின்னாடி வருவான்னு. இவனுங்க 2 பேருக்கும் பெரிய மன்மத குஞ்சுங்கன்னு நினப்பு. அதை கட் பண்ணி விட்டால் தான் சரியாக வரும். பல்லவி அப்படியே முறைச்சிட்டே தயாங் பின்னாடி போயிட்டுருக்கா. ஓகே பெட்டல்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த பாட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சரிடா, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் காய்ஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ.